ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 129வது தலைப்பு. முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். தொடர்ச்சி. நம்முடைய பூர்வீகர்கள் என்று 8, 10, 20 தலைமுறைகளாக செய்து வருவதை இப்போது நாம் பூர்வாச்சாரமென்று சொல்லி அதைத்தான் அனுசரிக்க வேண்டும் என்கிறோம். அவர்களுக்கு முந்தி இன்னும் அநேக தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்த பூர்வீகர்கள் செய்து வந்ததையும் இவர்கள் செய்து வந்ததையும் பார்த்தாலோ அதற்கு இது கொஞ்சம் மாறுதலாகவும் சிலதை கூட்டியும் குறைத்தும் காணப்படுகிறது. நானே சொன்ன விஷயம்தான். அதாவது 1000 வருஷத்துக்கு முந்தி வரையில் ஸ்மார்த்த ஆச்சாரம் என்பதுதான் பொதுவாய் இருந்து வந்திருக்கிறது. அப்புறம்தான் பல சம்பிரதாயங்கள் ஏற்பட்டு ஆச்சார அனுஷ்டானங்களில் மாறுதல் கூடுதல் குறைதல் பண்ணியிருக்கிறது. அதற்கு அப்புறம் இந்த பிரிவுகளுக்கென்று அதனதன் ஆச்சாரிய புருஷர்கள் செய்த இந்த புதிய ஆச்சாரங்கள் புதுசு என்றால் முழுக்க புதுசு இல்லை, முக்கால்வாசி பழைய வைதிக ஆச்சாரமாக இருப்பதுதான். கால்வாசி வித்தியாசம் இருக்கும். இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் தலைமுறையாக வந்து இதுகளும் உறுதிப்பட்டுவிட்ட சமயாச்சாரங்களாக இப்போது ஆகிவிட்டிருக்கின்றன. இப்போது இந்த சமயாச்சாரங்களையும் யாரும் மீறக்கூடாது என்கிறீர்கள். அது சரி. ஆனால் பொதுவான ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலிருந்து ஒரு பிரிவாக ஒன்றை வைத்தபோது அந்தந்த ஆச்சாரிய புருஷர்களே அதுவரை இருந்த பூர்வாச்சாரத்தில் மாறுதல்கள் பண்ணிதானே இருக்கிறார்கள். அப்போது அவர்களே பூர்வாச்சாரப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணவில்லை என்றுதானே ஆகிறது. இதற்கு மேலே இன்னொன்று என்னை நன்றாக மடக்குகிறதாக கேட்கலாம். நாங்கள் பூர்வீகர் ஆச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று எதற்காக சொல்கிறோம்? இஷ்ட தேவதா உபாசனைக்காகத்தான். நாங்கள் நாஸ்திகமாக போகவில்லை. சித்தாந்தத்துக்காகவோ இஷ்ட தெய்வத்துக்காகவோ மாறலாமா என்றுதான் கேட்டோம். சித்தாந்தத்துக்காக ஆச்சாரத்தை மாற்ற வேண்டாம் என்று காரணம் சொல்லிவிட்டீர்கள். இப்போது இஷ்ட தெய்வம் விஷயம் மட்டும் நிற்கிறது. இதிலும் பூர்வாச்சாரப்படிதான் போக வேண்டும் என்று சொல்லிவிடலாம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நமக்கு நேராக பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள் என்று பாகுபாடு செய்து ஆராய்ந்து பார்த்தால் நம் நேர் பூர்வீகர்களே ஆதி பூர்வீகர்களுக்கு வித்தியாசமாக போயிருக்கிறார்கள் என்றாலும் இந்த இஷ்ட தெய்வ சமாச்சாரத்தில் வேத காலத்திலிருந்து 1000 வருஷத்துக்கு முன் வரை வந்த நெடுங்கால பூர்வாச்சாரம் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறதென்றும் தெளிவாக தெரிகிறது. வேதத்திலோ ஸ்மிருதிகளிலோ இந்த சுவாமிதான் உசத்தி என்று எந்த ஒன்றையும் பரதெய்வம் என்று நிர்தாரணம் பண்ணி வைத்திருக்கவில்லை. எல்லாவற்றையும் ஒரே பரமாத்மாவாக சொல்லி ஆனாலும் எவரவருக்கு எந்த மூர்த்தியில் அபிருச்சியோ மனசு லயிக்கிறதோ அதை இஷ்ட தெய்வமென்று வழிபட இடம் கொடுத்திருக்கிறது. தனக்கு ஒன்றில்தான் கவர்ச்சி இருக்கிறது என்பதற்காக அதை பக்தி செய்தாலும் மற்ற தெய்வங்களை நிந்திக்க கூடாது என்று வைத்திருக்கிறது. இதற்காகவே பஞ்சாயத்தன பூஜை என்று ஏற்படுத்தி இஷ்ட தெய்வத்தை அதில் பிரதானமாக வைத்தாலும் மற்றவற்றையும் பரிவாரங்களாக வைத்து பூஜை செய்து சமரச பாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டுமென்று சொல்லி இருக்கிறது. இதையெல்லாம் நீங்களே உபன்யாசம் செய்திருக்கிறீர்கள். ஆகையால் அதற்கப்புறம் நடுவாந்தரத்தில் வந்த ஆச்சாரிய புருஷர்கள் சிவன்தான் உசத்தி விஷ்ணுதான் உசத்தி என்று ஏதோ ஒன்றை வைத்து அது எங்கள் குலாச்சாரமாக வந்திருக்கிற போது பிராச்சீனமான வைதிக தர்மத்துக்கு வித்தியாசமாக போய்விட்ட இந்த குலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி பிராச்சீன வழிப்படியே உபாசனா விஷயத்தில் போனால் அது எப்படி தப்பு? நாங்கள் சீர்திருத்தக்காரர்களைப் போல வேதத்தின் கர்மகாண்டம் ஸ்ரௌத ஸ்மார்த்த சூத்திரங்கள்
தர்மசாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வேதாந்தந்தான் சாரம், பாக்கியெல்லாம் சக்கை என்று சொன்னால் தப்பு. இவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டே இஷ்ட தெய்வ உபாசனை இவற்றுக்கு சம்மதமானதுதான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெய்வத்துக்கு மட்டுமே பரத்துவம் சொல்வதுதான் ஒரிஜினலான சாஸ்திரங்களுக்கு சம்மதமாயிருக்காது என்றே இப்போது கட்டாயமாக ஏதோ ஒரு சுவாமியிடம்தான் பக்தியாய் இருக்க வேண்டும் என்கிற குலாச்சார ஏற்பாட்டிலிருந்து சுதந்திரம் கேட்கிறோம். கொஞ்சம் கூட வைதிக சாஸ்திரத்துக்கு விரோதமாக இல்லாத இந்த ஆசையை எப்படி நிராகரிக்கலாம் என்று கேட்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.